அம்மாவுடன் பேசப் போகின்ற தலைப்பு பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதன்படி வீட்ல எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், நம்ம நல்ல பழக்கங்கள பத்தி கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டு, அம்மா சொல்றத வச்சு நான் எனக்கு புரியுதல வச்சு கொஞ்சம் இது பண்ண போறேன். இது வந்து எனக்கு குமரி அறிவியல் பேரவை 2025, 26ஆம் ஆண்டு இளம் விஞ்ஞானி இதுலருந்து தந்திருக்க ஒரு வீடியோ எடுக்கிறதான தலைப்பு. இத வந்து நாங்க YouTubeல போட்டு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாட்டு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கடைபிடிக்கணும், ஒரு நாள நம்ம எப்படி சேவ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அவங்கள எப்படி மதிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி பத்தி ஒரு வீடியோ. வாங்க நம்ம இனி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆமா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகளை கொண்டு வந்திருக்கேன். நம்ம பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் மாதிரி நம்ம தினமும் கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி கடைபிடிக்கணும், என்ன மாதிரிப்பட்ட ஹேபிட்ஸ் கடைபிடிக்கணும், அதை பத்தி என்ன கொஞ்சம் வளர்க்க முடியுமாமா? காலையில் என்ன செய்யணும், சீக்கிரம் எழும்பணும். அது மெயின் விஷயம். காலையில் நம்ம எழும்பி நம்ம காலை கண்களை எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய இது பண்ணணும். அடுத்த உடற்பயிற்சி பண்ணணும். திரும்ப சாலை விதிகளை கடைபிடிக்கணும். நேராக ஒழுங்காக இது பண்ணணும். சாலையில் அழுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுகள் எல்லாம் போடக்கூடாது. எங்கே போனாலும் நல்லா நீட்டாக இருக்கும்படி பார்க்கணும். பிறகு இந்த வயசானவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணணும். இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல உதவி செய்யணும். எல்லாத்தையும் நல்ல அன்பாக அழகாக சூப்பராக பேசணும். நல்ல இது மதிப்பு கொடுக்கணும். பெரியவங்களை எல்லாரையும். சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். எதுக்காவது தெரியாத விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களை. வயசானவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும். திரும்ப இயற்கைகளை பாதுகாக்க உள்ள வழிமுறைகளை கையாளணும். ஏன்னா மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா நிறைய மரங்களை என்ன செய்யணும், நட்டு பாதுகாக்கணும். அடுத்தது மின்சாரம், கரண்டு, இந்த இது தண்ணி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, வேஸ்டாட்டு இது பண்ணக்கூடாது. நல்லதாட்டு அதையெல்லாம் சேவ் பண்ண உள்ள வழியை பார்க்கணும். இந்த மாதிரி நல்லதாட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ண வாழ பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் மாறி பேசாம அவங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருந்து எல்லாரையும் நல்ல ஒழுக்கமான பாதையில் கொண்டு போக நம்மளும் முயற்சி செய்யணும். நம்ம மட்டும் ஒழுக்கமாக இருந்தால் காணாது. அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டியாக வாழணும். புரிஞ்சா? அப்படி அந்த மாதிரி வாழ்ந்தால் இன்னும் பைசா விஷயத்துலையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தணும். பைசாக்களையும் என்ன தானம்னு செலவழிக்க கூடாது. எல்லாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு வர பைசா. அதனால எதுவுமே இது செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி நல்லபடியாக நம்ம எல்லா இதுகளையும் கடைபிடிச்சு வாழ்ந்தா ஒரு மனுஷன் ஒழுக்கமாக வாழ்ந்தாலே அதே ஒரு பெரிய பரிசாட்டு கடவுள் நமக்கு தருவார். புரிஞ்சா? ஒழுக்கம்தான் வாழ்க்கையிலேயே முக்கியம். எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் அன்பு செய்யணும். மெயினாக அன்பு செய்யணும், மதிக்கணும், பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். ஒரு கூட்டத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்து அந்த அதை சால்வ் பண்ண பார்க்கணும். விட்டு கொடுத்து வாழக்குள்ள மெயினாக விட்டு கொடுக்கணும். நீயா நானா ஏட்டிக்கு போட்டி அந்த போடாம குசும்பு அந்த எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. பிள்ளை எல்லாம் கரெக்டாக எல்லாம் ஒரு என்னது ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அந்த மாதிரி வாழ கற்றுக்கொள்ளணும். சரியா? அது நல்ல ஒரு என்ன வாழ்க்கையில் முயற்சி வெற்றி பெறலாம். எல்லாம் முயற்சி திருவினையாக்கும். புரிஞ்சா? முயற்சி திருவினையாக்கும். எல்லாம் சூப்பராக கிளியராக கடைபிடிச்சா. சரியா? எனக்கு இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் வேற இந்த நல்ல பழக்கங்களை பத்தி சொல்லி வந்ததுக்கும் பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்க கூட எப்படி பழகணும் எல்லாம் சொல்லி வந்ததுக்கும் ரொம்ப நன்றி.